செலுத்துவதை அவர்கள் ஆன்மாக்கள் கூட மன்னித்தார். போராடுதான் போராடுதான் போராடு. இன்னொன்று முதலமைச்சர் சொல்ற உழைக்கலாம் உழைக்கலாம் உழைக்கலாம். ஓட்டு போட்டாங்க, மக்கள் உழைச்சுதானே நீங்க ஆகணும். ஏதோ நான் உழைக்கிறேன் 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 என்றால் எல்லோரும் கவுன்சிலர் கூட ஓட்டு போட்டு கொடுத்தா உழைக்கதான் செய்யணும். தமிழக இளைஞர்களுக்கு இந்த குடியரசு தினத்தில் ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன். தமிழகத்தை ஒரு போராட்ட களமாக மாற்றிக் கொண்டிருப்பது முதலமைச்சர் அவர்கள். தமிழகம் போராடும் வெல்லும் என்று சொல்கிறார். போராடு போராடு என்று சொல்லிக் கொண்டிருந்தால் எல்லோரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஏன் போராடுகிறீர்கள்? சமூக நீதியை நீங்கள் உண்மையாக காப்பவராக இருந்தால் தமிழக மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உதயநிதியை துணை முதலமைச்சராக வைத்துக் கொண்டு இவர்கள் போராட்டம் எல்லாம் அவரை முதலமைச்சராக்குவதற்காகத்தான், சுயநல போராட்டம் தான். தமிழக மக்களின் உரிமையை பறித்து அவர்கள் நடத்துகிறார்கள். உண்மையிலேயே முதலமைச்சர் சமூக நீதிக்காகவும் இந்த தமிழ்நாடு மக்களுக்காக போராடுகிறார் என்றால் என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் முதலமைச்சராக வரமாட்டார்கள். நான் ஆளுநராக இருக்கும் பொழுது இந்த கொடியேற்றுவது எனக்கு மறுக்கப்பட்டது. ஒரு பெண் என்ற காரணத்தால், தமிழகத்தை சார்ந்தவள் என்ற காரணத்தால் மறுக்கப்படும் பொழுது முரசொலியில் கொண்டாடி கடிதம் எழுதினார்கள், இவர்கள் கட்டுரை எழுதினார்கள். மரியாதைக்குரிய CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு தமிழர் என்ற வகையில் துணை குடியரசுத் தலைவராக எல்லா மாநிலங்களும் ஒற்றுக்கொள்ளும் பொழுது தமிழகம் ஒத்துக்கொள்ளவில்லை. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மற்ற மாநிலங்கள் கொண்டாடினால் கூட தமிழர்களை முதலமைச்சர் கொண்டாடியதே கிடையாது. ஏனென்றால் அவர்கள் ஒற்றை நோக்கம், தன் குடும்பத்தை கொண்டாடுவதை விட்டுவிட்டு மற்றவர்களை கொண்டாடுவது அவரது நோக்கம் அல்ல. அதனால் அவரது சுயநல நோக்கத்தை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. ஊழல் கட்சி பாஜகவிற்கு அடிமையா இருக்கிறாங்க அப்படின்றத முதல் முறையா அதிமுகவை நேற்று கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கூட்டணியில் இருக்க ஒரு கட்சி இல்ல, தம்பி விஜய்க்கு கொஞ்சம் அனுபவம் இன்னும் போதாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் என்னன்னா தனித்து விடப்பட்டதால் ஏதோ அப்படி பேசுகிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றா அவரோட பேச்சு எப்பவுமே நான் கேட்கிறேன், உச்சபட்சத்தில் இருந்து வந்திருக்கிறார் என்று சொல்ல. அரசியல் நிறைய பேர் உச்சபட்சத்துல இருந்து வந்திருக்கோம். உதாரணத்திற்கு நான் மருத்துவராக இருந்து உச்சபட்ச பிராக்டிஸை விட்டுட்டு தான் வந்தேன். டாக்டருக்கு ஆக்டர் குறைஞ்சது கிடையாது, ஆக்டருக்கு டாக்டர் குறைஞ்சது கிடையாது. அதே மாதிரி தம்பி IPS அவர்களும் உச்சபட்ச பணியில் இருக்கும்போது தான் வந்தாங்க. எங்கள் டாக்டர் கிருபாநிதி உச்சபட்ச பிராக்டிஸ்ல தான் வந்தாங்க. அதனால அரசியலுக்கு இது புதுது கிடையாது. அதுவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய கிடையாது. ஏதோ தியாகம் செய்கிறேன் தியாகம் செய்கிறேன் தியாகம் செய்கிறேன்னு பேசிக்கொண்டு, ஆனால் இன்று 30 வருஷமா நடிச்சு முடிச்சுட்டு தானப்பா தம்பி வரீங்க. அதனால தம்பிக்கு கொஞ்சம் அனுபவம் பத்தாது. ஒரு சின்ன தம்பி பேசுகிறாருன்னு தான் நான் எடுத்துக்கொள்ள முடியும். அவர் பேசுவதனால தேசிய ஜனநாயக கூட்டணி குறைந்து விட போவதில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். இன்று உண்மையிலேயே போட்டி என்பது திமுக கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தான். அதனால இன்று அவர் என்ன சொல்றாரு, கூடுதல் சக்தி வந்தால் அதோடு, இல்லை என்றால் தனி சக்தியாக அப்படின்றாரு. இப்ப கூடுதல் சக்தியா அவரோட வருவதற்கு கூட பல பேர் தயாராக இல்லை. ஏனென்றால் அனுபவம் இல்லை அரசியலில் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். ₹1 கூட ஊழல் கரைப்படியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. புலி படத்தின் மூலியமா 15 கோடி ரூபாய் மறைத்ததா ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, யார் அந்த சார்னு கேட்கற மாதிரி எப்படி அந்த கார் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்தாங்க இல்லையா? எப்படி அந்த கார், இதெல்லாம் இருக்குதுப்பா. அதாவது முற்றிலுமாக தன்னை ஒரு காந்தி மாதிரி எதிர்கொண்டு அப்படி தன்னைத்தானே, அதை தான் நான் சொன்னேன். ஒரு சின்ன பையனை தான் நான் அதில் பார்க்குறேன். தானே நான் நேற்றே சொன்னேன், இந்த சின்ன பிள்ளைங்க நம்ம வீட்டில் என்ன பண்ண, எல்லாம் நான் செஞ்சிருவேன் அப்படின்ற ஒரு மனநிலையை தான் நான் அதில் பார்க்குறேன். தம்பி விஜய் அவர்கள் உண்மையிலேயே திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று உங்கள் எண்ணம் இருந்தது என்றால், நான் விஜய் ஒரு ஜீரோ மாதிரிப்பா. ஜீரோன்னு சொல்லலை, விஜய் ஒரு ஜீரோ மாதிரி. ஜீரோ தனியாக இருந்தால் வேல்யூ கிடையாது. ஆனால் அதே ஜீரோ இன்னொருத்தவங்க கூட சேர்ந்தா வேல்யூ.